சேது தாமரையோட கல்யாணம் நின்று, தாமரை வந்து வீட விட்டு வெளிய போனா நல்லா இருக்கும்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. செல்லப்பாண்டி இருந்துட்டு இந்த கல்யாணம் எப்படியாவது நிறுத்திடணும்ட்டு பிளான் பண்ணி திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. பக்கம் பாத்தீங்கன்னா, லேப்ல இருந்து ரிசல்ட் எடுத்து அந்த பையன் இருந்து சாவித்திரிட்ட பேசுறாங்க. இது வேற தமிழ் செல்வி வந்து பாத்துட்டு, என்ன பேப்பரா இருக்கும்? ஏன் இவங்க முகத்துல ஒரு பயம் தெரியுது? சரி நம்ம இப்போதைக்கு ஏதோ தெரியாத மாதிரி இருப்போம். அதுக்கப்புறம் இவங்க கிளம்புன பிறகு அந்த பையன்ட்ட கேட்கலாம். சாவித்திரி இருந்துட்டு அந்த லேப் பையன்ட்ட ஏதேதோ சாக்கு சொல்லி அந்த பேப்பர் வாங்கிடுறாங்க. இது நான் குடுத்துடுற கருப்பட்டா நீங்க கிளம்புங்கன்னு சொல்றாங்க. அந்த பையன் கிளம்பும்போது தமிழ் வந்துட்டு ஒரு நிமிஷம்னா நீங்க என்ன பேப்பர் குடுத்தீங்க அவங்க கிட்ட? ஓ அதுங்களா? கருப்பு சார் வந்து ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு கேக் சாம்பிள் குடுத்து, இதுல மயக்க மருந்து கலத்தி இருக்கா இல்லையான்னு செக் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்திருக்கு. அது குடுக்கலான்னு தான் வந்தேன். இப்ப தமிழுக்கு வந்து அங்க நடந்த ஃபுல் சூழ்ச்சி என்னன்றது தெரிய வருது. ஓகே, அப்ப இவங்க திட்டம் போட்டு என் புருஷன் எப்படியாவது மயங்கி கடத்தி தான் இந்த பிளான் எல்லாம் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லார்ட்டையும் புரிய வைக்கணும். ஆனா நம்மகிட்ட ப்ராப்பரான ஆதாரம் இல்ல. தமிழ் இருந்துட்டு அந்த பையன்ட்ட இன்னொரு காப்பி இந்த டாக்குமெண்டோடது எனக்கு கிடைக்குங்களா? லேப்ல இருக்கிற பையன் வந்து இருக்கு லேப்ல பிரிண்ட் அவுட் எடுத்து குடுக்கலாம். தமிழ் இருந்துட்டு செல்லப்பாண்டிட்ட வந்து இங்க நடந்த எல்லா சம்பவத்தையும் சொல்றாங்க. தமிழ் உடனே வந்து லேபுக்கு கிளம்பி அந்த பேப்பர் கலெக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போய் இந்த ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்றாங்க. என் புருஷன் மேல ஒரு பொய் புகார் கொடுத்திருக்காங்க. உண்மையா இல்லையான்றது செக் பண்றதுக்காக அந்த பொண்ணை வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணணும். மேடம் நீங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அந்த போலீஸும் வந்து இதெல்லாம் விசாரிக்கிறாங்க. கருப்போட போன் வந்து தண்ணியில போனதுனால யாருக்குமே வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ண முடியல. சேது வந்து ரொம்ப கலங்கி போயிடுறாங்க. எப்படியோ நான் புடிச்ச பொண்ண வந்து ஆசையா கல்யாணம் பண்ணேன். ஆனா என் வாழ்க்கை பாருங்க. என் மனசாட்சிக்கு தெரியும் நான் அப்படி ஒரு தப்பு பண்ணலன்னு. ஆனா ஏன் இப்படி நடந்துச்சு? ஆமா அந்த லேப் ரிசல்ட் என்னாச்சு? தம்பி இருந்துட்டு என் ஃபோன் தண்ணியில விழுந்துச்சுடா. என்ன மாமா இவ்ளோ அஜாக்கிரதையா பதில் சொல்றீங்க? இப்ப என்ன ஆகுறது? எப்படி மாமா நான் வந்து தாமரை கழுத்துல தாலி கட்டுறது? இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தமிழ் வந்துட்டு இந்த லேப் பேப்பர் எடுத்து ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி போலீஸோட உதவி மூலமா டாக்டரையும் கூட்டிட்டு வராங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ராஜாங்கம் வந்து கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறாங்க. தாமரையால சந்தோஷம் தாங்க முடியல. எப்படியோ நம்ம ரொம்ப நாள் திட்டம் வந்து நடந்துருச்சு. கல்யாண மேடையில ஏறுறாங்க. தாலியும் கட்ட போயிடுறாங்க. டைமுக்கு தமிழ் வந்துட்டு செல்லப்பாண்டியோட போலீஸ் டாக்டரோட வந்து நிக்கிறாங்க. இந்த கல்யாணத்தை கொஞ்சம் நிறுத்துங்க. எனக்கு உங்ககிட்ட எல்லாம் ஒரு உண்மையை வந்து புரிய வைக்கணும். இங்க பாருங்க என் புருஷன் வந்து எந்த தப்பும் பண்ண கிடையாது. இன்னைக்கு நான் உங்ககிட்ட எல்லார்ட்டையும் சொன்னேன்ல இது வந்து சூழ்ச்சின்னு. இப்ப நீங்க இந்த ரிப்போர்ட் பாருங்க. அந்த நாள்ல அவங்க வந்து சாப்பிட்ட கேக்ல வந்து மயக்க மருந்து போட்டிருக்காங்க. நம்ம வீட்ல அவங்க கேக் குடுக்க வந்தது யாரு? சோ அவங்க ஏன் அதுல வந்து மயக்க மாத்திரை கலக்கணும்? இதெல்லாம் கூட்டி சேர்த்தா உங்களுக்கே தெரியும். இன்னும் உங்களுக்கு புரியலன்னா நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இங்க பாருங்க இங்க ஒரு டாக்டர் நிக்கிறாங்க. இவங்க தாமரையை செக்அப் பண்ணிட்டு இவங்க கற்பழிக்கப்பட்டது உண்மையா இருந்துச்சுன்னா யாருக்காகவும் நான் வெயிட் பண்ண மாட்டேன். என் பொட்டு படுக்கை எடுத்து இப்பவே நான் வீடு விட்டு கிளம்புவேன். ஆனா அது மட்டும் பொய்யா இருந்துச்சுன்னா தாமரை வந்து இந்த வீட்டுல இருக்க கூடாது. ஊர் மக்களும் இதெல்லாம் கேட்டு அப்படியே பேசிக்கிறாங்க. பேசிட்டு ராஜாங்கம் வந்து தமிழ் சொல்றது கரெக்ட் தான். இப்ப வந்து டாக்டர் வந்து செக்அப் பண்ணட்டும்னு முடிவு பண்ணிடுறாங்க. டாக்டரும் வந்து தாமரை செக்அப் பண்ணி இந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உடனே ராஜாங்கத்தினால கோவம் மாத்திரம் வந்து அடக்க முடியல. தாமரை நீயும் அம்மாவும் இப்பவே பெட்டி படுகை எடுத்து இந்த வீடு விட்டு கிளம்பணும். இனிமே எனக்கும் உங்களுக்கும் எந்த உறவும் கிடையாது. இப்படி ஒரு கேவலமான விஷயம் வந்து செய்ய உங்களுக்கு எப்படி துணிவு வந்துருச்சு? போலீஸ் இருந்துட்டு உங்க மேல கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வர மாதிரி இருக்கும். ராஜாங்கம் வந்து தமிழ் செல்வியை பார்த்து இங்க பாருப்பா என்ன வந்து மன்னிச்சிரு. அம்மா, நீங்க எவ்வளவு பெரியவங்க ஏன்ட்டு போய் மன்னிப்பு சொல்றீங்க? இதெல்லாம் ஒண்ணும் வேணாம் மாமா. இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க.